வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்க நேரத்தில் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இனி வருகின்ற காலங்களில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றம் எப்படி அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா பூரடம், உத்திராடம், ஒன்றாம் பாதங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சனினே, ராகு கலத்தர ஸ்தானத்தில் குருனே, அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கிரனே, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், கேதுனே, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய்னு, ஐன சைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் வலம் வர இருக்குது. இந்த மாதத்தில் வருகின்ற 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்த புதனும் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுது. 14ஆம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்துக்கு மாறுது. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லபடியாக தான் அமைய போகுது. எந்த நேரத்தில் நீங்கள் தகுதி குறையாமல் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. மேலும் உயர்ந்த எண்ணங்களை கொண்டவங்க தாங்க நீங்கள். இந்த மாதம் நீங்கள் உங்கள் பேச்சின் இனிமையால் உங்களுக்கான காரியம் கைகூடி வரும். சுப பலன்கள் அதிகம் ஏற்பட இருக்குதுங்க. எதிர்பார்த்த பதவி உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும். ஆனாலும் இதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க போகுது. எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க. வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக நீங்கள் வெளியில் அலைய வேண்டியதாக கூட இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு வரக்கூடுங்க. வெளிநாடு முயற்சிகளுக்கு அனுகூலம் உண்டாயிருக்கு. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைந்து காணப்படும். பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்குது. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வர போகிறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து குடும்பத்தோடு இணைய போகிறீங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைத்திடுங்க. கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தேடித்தரும். அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கட்சி தலைமையினுடைய ஆணையை மீறி நீங்கள் தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது ரொம்பவே அவசியங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்க இருக்குது. அயராத உழைப்பாலும் சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் திருப்திகரமான பலன்கள் உண்டாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடுங்க. பல வகையிலும் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டாக இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை நீங்கள் சாதகமாக இந்த காலத்தில் நடத்தி முடித்திடுவீங்க. பணவரத்து அதிகரித்திடுங்க. தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தேர்வு உங்களுக்கு கிடைத்திடும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களை சாதகமான போக்கு காணப்படுது. கடினமான வேலைகளை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியக்கூடிய ஆற்றல் உங்களிடம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பண தட்டுப்பாடுகள் அனைத்து நீங்கிடுங்க. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளை நீங்கள் வசூலித்து முடிப்பீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களால் உங்களுக்கான லாபம் நிச்சயம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு சக ஊழியர்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பொறுத்தவரை இதமான சூழ்நிலை காணப்படுது. பாக்கியத்தினுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவர் செயல்களை உங்கள் கோபத்தை தூண்டும் விதமாக கூட அமையலாம். கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை சாதகமான முடிவு கிடைக்க போகுது. கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. அரசியல் துறையினருக்கும் பார்த்தீங்கன்னா காரிய தடை தாமதம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண போறீங்க. மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமைகளில் நீங்கி மற்றவரோடு இணைந்து நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்தீங்கன்னா அதில் நிச்சயம் உங்களுக்கான வெற்றி கிடைத்திடுங்க. பார்த்தீங்கன்னா ஏராளமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. தொழிற்சானத்தில் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு. இதனால் தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றி நிச்சயம் கிடைத்திடும்.
உத்தியோகத்தில் இது நாள் வரை நீங்கள் இருந்த தடைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க. தடைப்பட்ட பலன்கள் ஒவ்வொன்றாக இனி நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயரதிகாரியுடைய நம்பிக்கை பாராட்டி நீங்கள் பெறுவீங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிடுங்க. பெரியோரிடம் நீங்கள் கருத்து வேறுபாடுகளை விலக்கி நற்பலன்களை பெற போகிறீங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு நிச்சயம் கிடைத்திடுங்க. சொந்த வீடு கனவும் நினைவாக போகுது. சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குரு பார்வை நேரடியாக இருப்பதால் பெரிய அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே உண்டாகும். உத்தியோகம் தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் நன்கு வெளிப்பட போகுது. அரசு பணிக்கு முயற்சி செய்வோருக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதான். அரசு நிறுவனத்தில் மருத்துவ சீட் உள்ளிட்ட ஒதுக்கீடு உங்களுக்கு நிச்சயம் கிடைத்திடுங்க. எதிர்பார்த்த விஷயங்களுடன் நீங்கள் எதிர்பாராத விஷயங்களும் நிறைவேற போகுது. திடீர் பணவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்க போகுதுங்க. பணிச்சுமை அதிகரிப்பதால் பணி செய்யும் போது கவனமாக செய்யுங்க. அவ்வப்போது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவம், ஐடி, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசியினர் பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்கணுங்க. போட்டி பொறாமையால் சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் தலை தோங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அத்தை மாமா உறவுகளுடன் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு தொடர்புடைய விஷயங்களில் அதிக கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிறுநீரக கல் மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ராகு பகவான் சார்ந்த வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை தேடித்தருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒரு சிறந்த நற்பலன்களை அதிக தரக்கூடிய மாதம் தாங்க இது. உழைப்பின் மூலம் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகிடும். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நீங்கள் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவு பெறுவீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியமும் உண்டாகிடும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. மனதில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கூடுதலாக உங்களுக்குள்ளே பிறந்திடும். துணிச்சலாக எதிலும் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் இருப்பதால் எண்ணியபடியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு தரும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பதில் நாட்டம் செலுத்துவீங்க. கௌரவமும் அந்தஸ்தும் பார்த்தீங்கன்னா உயரக்கூடியதாக இருக்குது. வீண் செலவுகள் கூட உண்டாகலாம். அடுத்தபடி வரக்கூடிய பூரட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு தங்களுடைய தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவது நற்பலனை ஏற்படுத்தி தருங்க. அதற்கு தேவையான பண உதவியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றலாம். சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல வருமானமும் லாபமும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. உங்களுடைய எதிரிகள் பலம் குறைந்து காணப்படுவாங்க. வீடு வாகனம் ஆகக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. தர்ம காரியங்களை ஈடுபட போகிறீங்க. மன அழுத்தம் மறைய போகுது. சிந்தனையில் தெளிவு உங்களுக்குள்ள உண்டாகிடும். அடுத்தபடியாக வரக்கூடிய உத்திராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள்னே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கான நன்மைகள் நீங்கள் அதிகம் பெறுவீங்க. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளையும் நீங்கள் பெற போகிறீங்க. உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகுங்க. புத்திசாலித்தனமாக நட்பை பெற்று பலனடைய போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மாதத்தில் மத்தியில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு தங்களது திறமையால் அலுவலக பணியை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து அதற்கான பாராட்டையும் பெற போகிறீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெற போகுதுங்க. மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக நீங்கள் பொழுதை கழிக்க போகிறீங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கான நாட்டம் அதிகரித்திடும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. இந்த மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சியாக இருப்பதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். 13, 14 தேதிகளை சுக்கிர பகவான் கடக ராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாளர். அடுத்ததாக 17ஆம் தேதியில் புரட்டாசி மாதம் ஆரம்பிப்பதால் சூரியனும் முன்தினம் புதனும் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகுது. அதனால் சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்க போவதாக சொல்லப்படுது. இதனால் இந்த மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து நற்பலன்களை பெற வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். குருவிற்கு நீங்கள் சாமதி மலரை சமர்ப்பித்து
வியாழக்கிழமை தோறும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. அதிர்ஷ்ட கிழமைகளாக பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம தினங்களாக 17, 18 அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பதிவு பார்க்கக்கூடியவங்க தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.